إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الحدي حدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم وقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உள தூய்மையோடு பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உள தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கவிருக்கின்ற அத்தனை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. அல்லாஹ் அவனது அருளால் அந்த விசுவாசிகள் எதிர்பார்க்கின்ற உயர் சுவனங்களிலே அவர்கள் அனைவரையும் நுழைவித்தருள்வானாக. இன்று நாம் வாழுகின்ற இலங்கை நாடு, இந்த நாடு ஒவ்வொரு தனி மனிதன் மீதும் மிகப்பெரிய கடன் சுமையிலே எதிர்வரும் காலங்களில் பொருளாதார ரீதியிலே இந்த கடன் சுமையை சமாளித்து எவ்வாறு சுபிட்சமான வாழ்வை கட்டி எழுப்புவது என்று ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் சிந்திக்கின்ற ஒரு நாளாக இன்று காணப்படுகின்றது. படைத்த அல்லாஹ் தந்திருக்கின்ற முழுமையான ஒரு வழிகாட்டல் இஸ்லாம் என்பது இன்று பலராலும் பேசப்படுகின்றது. ஆனால் அதன் சரியான புரிதல் நடைமுறையிலே எவ்வாறு கையாள வேண்டும் என்ற தெளிவு மிக பெரும்பான்மையானவர்களுக்கு கிடையாது. இஸ்லாம் என்றால் ஏனைய மதங்களை போன்று சடங்கு சம்பிரதாயங்களோடு வணக்க வழிபாட்டு தலங்களோடு முடிந்து விடுகின்ற அதுவும் ஒரு மதமாகவே எம்மவர்களால் கூட புரிந்து மக்களுக்கு வழிகாட்டப்படுகின்றது. ஏனையவர்களுக்கு இதுதான் இஸ்லாம் என கூறுகின்ற ஒரு கைசேதமான நிலைமை காணப்படுகின்றது. இன்றைய இந்த உபதேசத்தில் மிகச் சுருக்கமான அல்லாஹ்வுடைய 2 வசனங்களை கொண்டு இஸ்லாம் என்ற இந்த வழிகாட்டல் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் ஏன் அவசியமானது, எந்த அளவு அது பொருத்தமானது என்பதை புரிந்து கொள்ளுகின்ற 2 வசனங்களை உங்களுக்கு இன்றைய சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ் அல் குர்ஆனின் 7வது அத்தியாயத்தின் 31வது வசனத்தில் தெளிவுபடுத்துகின்றான். யா பனி ஆதம் ஹுது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித். ஆதமுடைய பிள்ளைகளே, நீங்கள் படைத்தவனை வழிபடுகின்ற ஒவ்வொரு நேரத்திலும் அந்த வணக்க வழிபாட்டிற்குரிய மஸ்ஜிதுகளிலே ஆடை என்பதை அணிந்து வணக்க வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான், வக்குலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன்,
ஆனால் நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள். நிச்சயமாக அந்த அல்லாஹ் வீண் விரயம் செய்வோரை விரும்புவதில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். இது வெறுமனே ஒரு மனிதனுக்கான மஸ்ஜிதிலே தொழுவதோடு ஏனைய காரியங்களை செய்து விடுவதற்கு மட்டுமான வழிகாட்டல் இஸ்லாம் கிடையாது. இந்த பூமியிலும் சுபீட்சமாக வாழுகின்ற அத்தகைய ஒரு வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டல் என்பதற்கு மிகச் சிறந்த உதாரணமாக இந்த வசனம் காணப்படுகின்றது. முதலிலே அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? மதம் என்ற பெயரிலே குருட்டு நம்பிக்கைகள், யாரோ உருவாக்கிவிட்ட மனிதனுக்கு பொருத்தமில்லாத செயற்பாடுகள், ஏனைய சமூகங்களை குறை சொல்வதற்கு முன்னால் எம்மவர்களில் மிக பெரும்பாலானவர்கள் அல்லாஹ்வுடைய தெளிவான வழிகாட்டலை கற்றறிந்து அதனை பின்பற்றாததன் காரணமாக இஸ்லாம் என்ற பெயரிலேயே இந்த பூமியிலே முதலில் உருவாக்கப்பட்ட மஸ்ஜிதாகிய கஅபத்துல்லாஹ், அதிலே சிலைகளை வைத்து வணக்கம் என்ற பெயரிலே நிர்வாணமாக அவர்கள் அறிந்த தொழுகைகள் இபாதத்துக்களை செய்தார்கள். நிலைமை புரிகின்றதா? அதாவது முதலிலே அல்லாஹ் தந்திருக்கின்ற அந்த வாழ்க்கை முறை எந்தவித ஆதாரமும் இல்லாமல் இவர்களாக உருவாக்கி கொண்ட கொள்கைகள், குறைந்தபட்சம் மனிதனுக்குரிய கண்ணியத்தை கூட பாதுகாக்காத கொள்கைகளை மதம் என்ற பெயரிலே, படைத்தவனை திருப்திப்படுத்தும் என்ற பெயரிலே காபாவை சுற்றி வர தவாப் செய்கின்ற போது ஆடைகள் எதுவும் இல்லாமல் தவாப் செய்தார்கள். இதனை மார்க்கமாக கருதினார்கள். இதே போன்றுதான் ஏனைய மதங்களிலும் மனிதனுக்கு பொருத்தமில்லாதவை, குறைந்தபட்சம் உலக வாழ்விலே எந்தவித பிரயோஜனமும் தராத விடயங்களை மதங்கள் என்ற பெயரில் அதிகமான மனிதர்கள் குருட்டு நம்பிக்கையிலும் அவர்களாக உருவாக்கி பின்பற்றுகின்றார்கள். எனவே எம்மவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அந்த நபியை பின்பற்றுவதாக கூறிக்கொண்டு எந்த ஆதாரமும் இல்லாத, மனித வாழ்விற்கு பொருத்தம் இல்லாத விதத்தில் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே ஆடையின்றி அம்மனமாக அவர்கள் செய்கின்ற காரியத்தை மார்க்கம் என நினைத்தார்கள். இது ஒரு சிறு உதாரணம் மட்டும்தான். எனவே இந்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு நீங்கள் மார்க்கம் என படைத்தவனை திருப்திப்படுத்துவதாக நினைத்து செய்கின்ற காரியம் இது நிச்சயமாக படைத்தவனை திருப்திப்படுத்த மாட்டாது. படைத்தவனை வழிபடுகின்ற போது ஆடைகளை அணிந்து அவனை வழிபடுங்கள் என சுருக்கமாகவும் முக்கியமான ஒரு வழிகாட்டலையும் அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது மனிதனுக்கு சிறந்த படைத்தவனின் வழிகாட்டல் என்பது அது அசிங்கமாக, அருவருக்கத்தக்க, மனித அறிவு ஏற்க முடியாத அளவிற்கான கொள்கையாக அது இருக்காது. மனிதர்களிலே மிக அதிகமானவர்கள் தாம் கடவுளாகிவிட்டோம் என கூறுபவற்றை ஏற்கும் அளவிற்கு அறிவீனத்தில் இருக்கின்றார்கள். நிர்வாணமாக அலைகின்ற மனிதர்களை நிர்வாண கோலத்தில் அவர்களை கடவுளாக நினைத்து வழிபடும் அளவிற்கு மனிதர்களிலே மடமை இருக்கின்றது. ஆனால் படைத்தவன் கற்றுத்தருகின்ற மார்க்கம் நிச்சயமாக இப்படி இருக்காது. எனவே இஸ்லாம் என்பது படைத்தவனால் தரப்பட்ட அந்த மார்க்கம். அம்மனமாக தொழுவதென்பதோ
அப்படி இருந்து கொண்டு தன்னை கடவுள் என கூறுபவர்களை நம்பி அந்த வழியில் செல்லுவதோ நிச்சயமாக அது வழிகேடு என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் சுருக்கமாக உணர்த்துகின்றான். சரி, அதனை விட முக்கியமான அம்சம் தொடர்ந்து அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்வோரை படைத்த அந்த அல்லாஹ் விரும்புவதில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். இன்று நாடுகள் உட்பட ஒவ்வொரு தனி மனிதனும் பொருளாதார ரீதியிலே சிரமங்களை எதிர்கொள்கின்றான் என்றால் மிகப்பெரிய பொறுப்பு அவனே அதனை சுமக்க வேண்டும். அதன் சுருக்கத்தை தான் இந்த வசனத்தின் பிற்பகுதி கூறுகின்றது. இஸ்லாம் என்ற படைத்த ஒரே அல்லாஹ்வினால் இறக்கப்பட்டு உலகிலும் மரணத்தின் பின்னரும் சிறப்புற்று வாழ்வதற்கு தரப்பட்ட இந்த இஸ்லாம், இது வெறுமனே மரணத்தின் பின்னரான சுபிட்சமான வாழ்க்கைக்கு மட்டும் வழிகாட்டுவதில்லை. குறைந்தபட்சம் இந்த கொள்கையை பின்பற்றுகின்ற ஒரு மனிதன் உலகிலும் கூட அவன் நிம்மதியான சுபிட்சமான வாழ்க்கையை வாழலாம். அதற்கு இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்ற ஒரு அடிப்படை உண்மை. இன்று எங்கு திரும்பினாலும் மனிதன் எந்த வகையிலே அவனுக்கு வருமானம் வருகின்றது, செலவிற்கு ஏற்ப வருமானம் வருகின்றதா என்ற சிந்தனையெல்லாம் அவனுக்கு ஊட்டப்படுவதில்லை. ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவனும் உலகிலே முதன்மை பணக்காரர்கள் இருக்கின்ற நிலையை அடைய வேண்டும், அதுபோன்று உண்ண வேண்டும், அதுபோன்று உடுக்க வேண்டும், அதுபோன்று சுற்றி திரிய வேண்டும் என்ற சிந்தனை வளர்க்கப்படுகின்றது. குறைந்தபட்சம் மிகச் சிரமப்பட்டு உழைக்கின்ற இந்த பணம் என்பது, சொத்துக்கள் என்பது வீண் விரயம் செய்வதிலே முந்தியடித்து போட்டியிடுகின்றார்கள். இந்த நிலை உலக வாழ்விலே சுபிட்சத்தை ஏற்படுத்துமா? வருமானத்தின் அளவு தெரியாமல் செலவு செய்யும் போது கடன் என்ற சுமையிலிருந்து தப்ப முடியுமா? மிக இலகுவாக எம்மவர்கள் கூட சிந்திக்க வேண்டிய விடயம் இங்கு அல்லாஹ் மிகச் சுருக்கமாக கூறுகின்றான். பசியில் இருக்கும்படி அல்லாஹ் கூறவில்லை, தாகித்திருக்கும்படி கூறவில்லை. குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள் என்ற மிகப்பெரிய உண்மையை, கடன் சுமைகளில் இருந்து விடுபடுவதற்குரிய ஒரு அடிப்படை உண்மையை அல்லாஹ் கூறுகின்றான். இது நாட்டுக்கும் பொருந்தும், வீட்டிற்கும் பொருந்தும். இஸ்லாத்தை பற்றி நம்பிக்கையில்லாத மாற்று மத மனிதன் ஒருவன் கூட இந்த அடிப்படையை பின்பற்றினால், அதாவது பசிக்கேற்றவாறு சாப்பிட வேண்டும், தாகத்திற்கேற்றவாறு குடிக்க வேண்டும், ஆனால் மேலதிகமாக வீணாக்குவது, வீண் விரயம் செய்வது, ஒரு சோற்று பருக்கையை கூட நாம் வீண் விரயம் செய்யக்கூடாது. வீண் விரயத்தையும் கெடுதியையும் உள்ளவற்றை நாம் உணவாக பானமாக நாம் அருந்தவோ உண்ணவோ கூடாது. மிக இலகுவான பொதுவான ஒரு அடையாளம், ஒட்டுமொத்த நாடுகளிலும் பொருளாதார பிரச்சினை என்பதை உணர்ந்த நிலையிலே மிக முக்கியமான 2 உதாரணங்களை நாம் கூற முடியும். மதுபானம் என்பது மனிதனுக்கு மிகப்பெரிய தீங்கு தரக்கூடிய ஒன்று, பொருளாதாரத்தை அழித்தொழிக்கின்ற கெடுதியான ஒன்று. சிரிப்புக்குரிய விடயம், நகைப்பிற்குரிய விடயம், மிகப்பெரிய ஆட்சிகள் என கூறுகின்றவர்கள் மதுபானத்தை வருமானத்திற்காக தயாரித்து விற்பனை செய்கின்றார்கள். அந்த நாட்டிலே
மதுபானத்தின் மூலம் நோயடைந்தவர்களுக்கு மருந்து செய்வதற்கு அதே மதுபானத்தின் மூலம் வந்ததை விட அதிக தொகையை செலவு செய்கின்றார்கள். ஒரு நாடு உருப்படுமா? இதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும். அதாவது பசிக்கு நாம் ஆரோக்கியத்திற்காக நல்ல உணவுகளை உண்ண வேண்டும், தாகத்திற்காக நல்ல பானங்களை அருந்த வேண்டும். உடலுக்கும் கெடுதியை தந்து பொருளாதாரத்திலும் கெடுதியை ஏற்படுத்தக்கூடியவற்றை தவிர்க்க வேண்டும். ஆனால் என்ன நடக்கின்றது? உண்ணுவதையும் பருகுவதையும் விட வீண் விரயம் செய்வது அதிகரித்து காணப்படுகின்றது. எனவே அல்லாஹ்வுடைய சுருக்கமான உபதேசம், ஒன்று உலக அதே போன்று மரணத்தின் பின்னரான வாழ்க்கையின் சுபீட்சத்திற்கு படைத்த அல்லாஹ்வினால் தரப்பட்ட வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும். மனித கண்ணியத்தை அழித்து மனிதனை கேவலப்படுத்துகின்ற ஆடை இல்லாத நிலையிலே படைத்தவனை வணங்குவதோ, ஆடை இல்லாத மனிதர்களை கடவுள் என நம்பி அவர்களை வணங்குவதோ, இதுபோன்று மடமையானவற்றை படைத்தவனின் வழிகாட்டலாக ஒருபோதும் செயற்படுத்தக்கூடாது. முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், உலகிலே கடன் சுமை இல்லாமல் சுபீட்சமாக வாழ வேண்டும் என்றால் அதற்கான முக்கிய அடிப்படைகளில் ஒன்று உண்ணாமல் இருப்பதல்ல, குடிக்காமல் இருப்பதல்ல, கெடுதியையும் தந்து பொருளாதார அழிவை ஏற்படுத்தக்கூடிய, உதாரணமாகவே கூறுவதென்றால் மதுபானம், புகைத்தல். மிக மோசமான இந்த இரண்டும் ஒவ்வொரு நாட்டிலும் பெரும்பாலான மனிதர்களிடமும் காணப்படுகின்றது. எனவே உலக வாழ்வு கூட சிதைந்து பொருளாதார சிரமத்தில் இருப்பதை நாம் காணலாம். ஆகவே இந்த ஒரே ஒரு வசனத்தில் அல்லாஹ் மரணத்தின் பின்னரான வாழ்க்கைக்கான வழிகாட்டலையும் கூறியிருக்கின்றான். குறைந்தபட்சம் உலகிலே செழிப்போடு வாழ வேண்டும் என்றால் குடிக்காமல் உண்ணாமல் இருப்பதல்ல, முதலிலே வீண் விரயம் செய்வதை நிறுத்துங்கள் என அல்லாஹ் கூறுகின்றான். ஆனால் கை சேதம், கலிமா சொன்ன எமது சமூகத்தில் உள்ளவர்கள் கூட ஏனைய சமூகங்களை பின்பற்றி புகைத்தல் என்பதை சர்வ சாதாரணமாக செய்கின்றார்கள். அதனை தாண்டி மதுபானம் அருந்துகின்றவர்களும் இந்த சமூகத்திலே இருக்கின்றார்கள். ஏனைய சமூகங்களுக்கு எப்படி நாம் வழிகாட்டுவது? உலக பொருளாதாரம் எப்படி மேன்மை அடையும்? எனவே இந்த ஒரு வசனம், ஒரே ஒரு வசனம் மனசாட்சியை தொட்டு நாம் வாழுகின்ற வாழ்க்கையில் சிரமங்கள் ஏற்படுகின்றதென்றால் அதற்கு நாமே பொறுப்பாக இருக்கின்றோம் என்பது பற்றி இந்த வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டும். இதனை அடுத்து வருகின்ற ஒரு வசனத்தை கொண்டு இதனை முழுமைப்படுத்துகின்ற தெளிவை தருகின்றோம். அந்த அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை தேடுங்கள், நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கமுடையவனாகவும் இருக்கின்றான். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد. முதல் பிரசங்கத்திலே 7வது அத்தியாயத்தின் 31வது வசனத்தை உங்களுக்கு நாம் நினைவுபடுத்தினோம். அந்த தெளிவை முழுமைப்படுத்துகின்ற 2 வசனங்கள் அதனை அடுத்து வருகின்றன. 32, 33வது வசனம். இந்த இஸ்லாம் என்ற வானத்தில் இருந்து இறக்கப்பட்ட ஒரே கொள்கை, இதிலுள்ள சட்டதிட்டங்கள் மிக பெரும்பாலும் பிழையாக மனிதர்களால் புரிந்து கொள்ளப்படுகின்றன. ஒரு சில சதிகாரர்கள் இவ்வாறு இஸ்லாத்தை சிதைத்து அதன் உண்மைக்கு புறம்பாக அது மனிதனால் பின்பற்ற முடியாத ஒன்று போன்று அது சித்தரித்து கூறப்படுகின்றது.
கலிமா சொல்லுகின்ற எமது சமூகமும் நபியின் காலத்து இஸ்லாத்தை புறக்கணித்து அவர்களுடைய சில குறுகிய நோக்கங்களுக்காக இவ்வாறு இஸ்லாத்தின் வடிவம் சிதைக்கப்படுகின்ற போது அவ்வப்போது அதனை ஆமோதித்து இஸ்லாத்தின் பிழையான அந்த சித்தரிப்புகளை உண்மைப்படுத்தும் விதத்திலே செயல்படுகின்றார். எப்படியோ இந்த 2 வசனங்களையும் கவனியுங்கள். قُلْ مَنْ حَرَّمَ زِينَةَ اللَّهِ الَّتِي أَخْرَجَ لِعِبَادِهِ وَالطَّيِّبَاتِ مِنَ الرِّزْقِ. அந்த மக்களை நோக்கி நீங்கள் கேளுங்கள், இந்த ஆடை என்ற அல்லாஹ் தந்த ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை தருகின்ற அலங்காரம், அதே போன்று உணவுகளிலே நல்லவை, இவ்வாறு அல்லாஹ் தந்ததை யார்தான் ஹராமாக்குகின்றார்கள்? ஹராம் என்ற வார்த்தை இன்று பரிச்சயமாகிவிட்டது. இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட விடயம் ஹராம் என்ற புரிதல் ஏனைய சமூகங்களுக்கும் ஏற்பட்டுள்ளது. இப்போது கேள்வி என்னவென்றால், இஸ்லாத்தின் பெயரால் அல்லாஹ் தந்த ஆகுமானவை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரால் மஸ்ஜிதிலே இபாதத் செய்யும் போது, தவாப் செய்யும் போது ஆடை அணியக்கூடாது என்ற கொள்கை இஸ்லாத்தின் பெயரால் புகுத்தப்பட்டிருந்தது. அந்த விடயம் இல்லாவிட்டாலும் இன்றும் பல்வேறு விடயங்கள் இஸ்லாத்தில் இல்லாதவை இஸ்லாத்தின் பெயரால் புகுத்தப்படுகின்றது. ஆனால் இஸ்லாத்தின் தன்மையை அல்லாஹ் உணர்த்துகின்றான். அல்லாஹ் மனிதனுக்கு கண்ணியத்திற்காக தந்த ஆடை, அதே போன்று நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவுகள், இவற்றை யார் ஹராமாக்குவது? இப்படியான எந்த ஒன்றும் இஸ்லாத்திலே ஹராம் இல்லை என்பதை உணர்த்திவிட்டு அடுத்த வசனத்திலே கூறுகின்றான், இஸ்லாத்திலே தடுக்கப்படுகின்றவை எத்தகைய தன்மை உடையது என்பதை தெளிவுபடுத்துகின்றான். நபியை பார்த்து மக்களுக்கு கூறும்படி கூறுகின்ற அல்லாஹ், எனது ரப் மானக்கேடான வெட்கமான விடயம், அது வெளிப்படையாக இருந்தாலும் சரி, உள்ரங்கமாக இருந்தாலும் சரி, அதே போன்று படைத்தவனால் இவ்வாறு இம்மை மறுமை நலவுகளுக்கு தரப்பட்ட சட்டங்கள், அவற்றிலே மாறு செய்வதன் மூலம் படைத்தவனிடம் பாவங்களை, அவனது பார்வையில் பாவங்களை செய்கின்றவர்கள். அதே போன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய வரம்புகள், உரிமைகள் இருக்கின்றன. அந்த உரிமைகளை தாண்டுவதென்பது, அதே போன்று படைத்தவன் வழிகாட்டாத விதத்திலே படைத்தவனுடைய விடயங்களில் படைத்தவனுக்கு படைப்பினங்களை சமமாக்குவது, இப்படியான விடயங்களை தான் படைத்த அல்லாஹ் இஸ்லாம் என்ற கொள்கை மூலம் தடுத்திருக்கின்றான். ஒட்டுமொத்தத்தில் படைத்த அந்த அல்லாஹ் பற்றி நீங்கள் அறியாததை கூறக்கூடாது என்று இந்த இஸ்லாம் என்பது எதனை தடுக்கின்றது என்பதை சுருக்கமாக அல்லாஹ் கூறியிருக்கின்றான். எனவே அந்த முதல் வசனம் 7வது அத்தியாயத்தின் 31வது வசனத்தை தெளிவுபடுத்தக்கூடியதாக இந்த 7வது அத்தியாயத்தின் 33வது வசனம் காணப்படுகின்றது. இதனை ஒவ்வொரு வகையாக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் விடயம், وَأَن تَقُولُوا عَلَى اللَّهِ مَا لَا تَعْلَمُونَ. படைத்தவனாகிய ஒரே அல்லாஹ்வை பற்றி அவன் கற்றுத்தராமல் உங்களுக்கு அறிவு இல்லாத விடயத்திலே நீங்களாக எதனையும் கூறக்கூடாது. இது படைத்தவனை பற்றி, அதாவது படைத்தவனை திருப்திப்படுத்துகின்ற மார்க்க வழிமுறைகள் என்று எவற்றையெல்லாம் யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அது படைத்தவனால் கூறப்பட்டிருக்க வேண்டும்.
நாம உருவாக்கி நல்ல செயல் என்று செய்யக்கூடாது. மேலுள்ள அந்த வசனத்திலே படைத்தவனை வழிபடுகின்ற போது பாவம் செய்யும் போது இருந்த ஆடைகளோடு இருக்கக்கூடாது. எப்போதும் நாம் பாவம் செய்கின்றோம். எனவே தொழுகின்ற போது ஆடை இல்லாமல் தொழ வேண்டும் என்ற ஒன்றை அவர்கள் உருவாக்கினார்கள். இதே போன்றுதான் படைத்தவனால் வானத்தில் இருந்து இறக்கப்படாத எந்த ஒரு கடவுள் நம்பிக்கை செயற்பாடுகளாக இருந்தாலும் ஒன்றோ அவை முற்றுமுழுதாக அல்லது பெரும்பாலானவை படைத்தவன் பற்றி அறியாமல் அவர்களே உருவாக்கி கொள்ளுகின்றார்கள். இஸ்லாத்தின் பெயரால் இது உருவாக்கப்பட்டால் கூட அதனை செய்யாதீர்கள் என்று மனிதர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். அதே நேரத்தில் மானக்கேடான விடயம் ஒவ்வொரு மனிதனும் உணரக்கூடியது. ஒழுக்கம் என்பது மனிதன் புரிந்து கொள்ளக்கூடியது. அது உள்ரங்கமாக இருந்தாலும் வெளிப்படையாக இருந்தாலும் இந்த வகையைத்தான் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய உரிமையை, எங்களுடைய உரிமை மீறப்படுகின்ற போது நாம் கவலை அடைகின்றோம் அல்லவா? இதே போன்று பிறருடைய விடயத்திலும் உங்களுடைய வரம்புகளை மீறி உரிமைகளை மீறாதீர்கள், இதுதான் இஸ்லாம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஒட்டு மொத்தத்தில் உலக வாழ்விற்கு சிறப்பானதையும் மரணத்தின் பின்னர் வெற்றி அடைவதற்கும் உரிய விடயங்களை இந்த வசனங்களிலே மிகச் சுருக்கமாக மிக அழகாக அந்த முக்கிய 2 வகையையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். படைத்தவனை பற்றிய நம்பிக்கைகளா? படைத்தவன் கூறியதில் இருந்து மட்டும் அறிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உலகிலே இந்த இஸ்லாம் என்பது உண்ண வேண்டாம், உடுக்க வேண்டாம், அருந்த வேண்டாம் என்று கூறுகின்றதா? நிச்சயமாக இல்லை. இஸ்லாத்திலே ஹராமான ஒவ்வொன்றும் குறைந்தபட்சம் இந்த உலகிலே தீங்கு தரக்கூடியது. அதன் அடிப்படையைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான். உண்ணுங்கள், பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள், அது மிகப்பெரிய கெட்ட செயல் என குர்ஆனிலே பரவலாக அல்லாஹ் கூறுகின்றான். எனவே ஒரு மனிதன் இன்று இலங்கை நிலைமை, எதிர்காலத்திலே கடன் சுமையை எதிர்கொள்வது எப்படி என்ற எதிர்கால திட்டமிடல் இடம்பெறுகின்ற இன்றைய தினம் வீண் விரயம் செய்வதை நிறுத்தி மக்களுக்கு அது பற்றி தெளிவுபடுத்தி வீண் விரயமாகின்ற அத்தனை வாசல்களையும் மூடினால் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மனிதனும் உலக பொருளாதார சிரமங்களிலிருந்து விடுபடுவதற்கு மிகப்பெரிய தேவையாக அது இருக்கின்றது. இப்படித்தான் இஸ்லாம் என்பது, இஸ்லாம் ஹராமாக்குபவை மனிதன் அனுபவிக்க வேண்டிய நல்லவை கிடையாது. நல்லவற்றை இஸ்லாம் ஹராமாக்குவதும் இல்லை. எனவே இஸ்லாம் ஒன்று மட்டும்தான் ஒட்டுமொத்த படைப்பினங்களின் படைப்பாளனால் வானத்திற்கு மேலிருந்து இறக்கப்பட்டது. அதனை பின்பற்றுகின்ற போது உலகிலும் சுபீட்சமான மகிழ்ச்சியான வாழ்வை நாம் அடையலாம். மரணத்தின் பின்னர் நிரந்தர இன்பத்தையும் சுபீட்சத்தையும் அடையலாம். கலிமா சொல்லுகின்ற எமது சமூகம் இந்த கொள்கையை முதலிலே தெளிவாக விளங்கி மரணத்தின் பின்னரான வாழ்க்கையை நம்புகின்ற நாம் அல்லாஹ் தந்த இந்த வழிகாட்டலை நபியும் நபி தோழர்களும் பின்பற்றியது போன்று நடைமுறையிலே நாம் இதனை பின்பற்ற வேண்டும். வெறும் பேச்சுக்களினால் அல்ல. வீண் விரயத்தின் முதல் முக்கிய 2 அம்சம் புகைத்தல் என்பது ஒரு முஸ்லிம் அறவே செய்யக்கூடாது. மதுபானம் என்பது அவன் நினைத்தும் பார்க்கக்கூடாது. ஒட்டுமொத்தத்தில் வீண் விரயத்தில் இருந்து தவிர்ந்து நடந்தால் உலக பொருளாதாரமும் செழிக்கும், கடன் சுமை நீங்குவதற்கு முக்கிய ஒரு வழியாக இருக்கும். இவ்வாறு படைத்தவனின் வழிகாட்டலை ஏற்று அதன்படி நடப்பதன் மூலம் உலகிலும் மரணத்தின் பின்னரும் சுபீட்சமான மகிழ்ச்சியான உயர்வான வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருள்வானாக.
அவனது தீனை அவனது திருப்திக்காக பின்பற்றி நடப்பதன் மூலம் இவ்வாறு சிறப்பான ஒரு வாழ்க்கையிலே மரணிக்கும் வரைக்கும் நிலைத்திருந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அகூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.